ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ்நாட்டு சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் 3 வகையான சட்னி, வெங்காய சட்னி, தேங்காய் சட்னி, புதினா சட்னி பார்க்கலாம் வாங்க. நம்ம இன்றைக்கி முதல்ல வெங்காய சட்னி பார்க்கலாம். ஒரு வெங்காயம், 2 தக்காளி, 4 காஞ்ச மிளகாய் எடுத்துருக்கேன். ஒரு மிக்ஸி ஜாரில் வெங்காயம் தக்காளி பாதி பாதியாக கட் பண்ணிக்கலாம். காஞ்ச மிளகாவை 2ஆக கட் பண்ணி போட்டுடலாம். வெங்காயம் தக்காளி போட்டுட்டு நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி விட வேண்டாம். இதேமாதிரி நைஸாக இருக்கும். ஒரு வானலில் 1.5 ஸ்பூன் ஆயில் விடுறேன். ஆயில் சூடான அப்புறம் 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு போட்டலாம். சிறு வச்சு இந்த வெங்காயம் விழுத ஊற்றிடலாம். ஒரு 1/2 டம்ளர் தண்ணி விட்டுடலாம். தேவையான உப்பு போட்டு ரொம்ப பெருசாக்க வேண்டாம். கொஞ்சம் பாதி சிறு வச்சு இந்தமாரி 10 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விட்டு கட்டியாக ஒரு மாதிரி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இட்லி தோசைக்கு நல்லாயிருக்கும். நம்ம இந்த வெங்காய சட்னி பார்த்தோம். அடுத்து தேங்காய் சட்னி பார்க்கலாம். 1/2 மூடி தேங்காய் எடுத்திருக்கேன். 2 ஸ்பூன் பொட்டுக்கடலை, நான் 3 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன் காரத்துக்கு. 2 துண்டு இஞ்சி. ஒரு வானலில் 1/4 ஸ்பூன் ஆயில் விட்டு பச்சை மிளகாவும் இஞ்சியும் போட்டு லைட்டாக வதக்கலாம். ஒரு மிக்ஸி ஜார் மாற்றிட்டு அதில் இந்த தேங்காவை போட்டுடலாம். போட்டு உடச்சக்கல்லையும் போட்டுடலாம். தேவையான உப்பு போட்டுடலாம். கொஞ்சம் தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் நைஸாக. ஒரு வானலில் ஒரு 1/2 ஸ்பூன் ஆயில் விட்டு 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை கொஞ்சம் எடுத்துக்கிறேன். போட்டு லைட்டாக வதக்கிட்டு தாளிச்சிடலாம். தாளிச்சா டேஸ்ட் நல்லாயிருக்கும். தேங்காய் சட்னியை முடிச்சாச்சு. அடுத்து புதினா சட்னி பார்க்கலாம். புதினாவை கழுவி தண்ணி வடிகட்டி எடுத்துருக்கேன். ஒரு வெங்காயம், 2 பச்சை மிளகாய் காரத்துக்கு, ஒரு துண்டு இஞ்சி, கோல்டன் சைஸு புளி எடுத்துருக்கேன். வெங்காயம் நீங்கள் சின்ன வெங்காயம் கூட எடுத்துக்கலாம். ஒரு 4 பீஸ் எடுத்துக்கலாம். ஒரு வானலில் 1 ஸ்பூன் ஆயில் விட்டு பச்சை மிளகாய் போட்டுடலாம். அடுத்து இந்த இஞ்சியை போட்டு லைட்டாக வதக்கலாம். வெங்காயத்தை போட்டு லைட்டாக வதக்கிட்டு புளி போட்டலாம். கொஞ்சம் சிறு வச்சு வதக்குங்க. வதக்கிடலாம். வடிகட்டி வச்சுட்டு புதினாவை போட்டலாம். ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கணும். பச்சை வாசனை போகணும். இதுமாரி நல்லா 2 நிமிஷம் நல்லா வதக்கிடலாம். தக்காளி தேவை வேண்டாம். புளியை போட்டுடும், அதனால் தக்காளி வேண்டாம். இதுமாரி நல்லா வதக்கிடலாம். கொஞ்ச நேரம் நிறுத்திட்டு ஆறின அப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிடலாம். தேவையான உப்பு போட்டு ஒரு 1/4 டம்ளர் தண்ணி விட்டு நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இது தாளிக்கிறதுக்கு ஒரு 1/2 ஸ்பூன் ஆயில் விட்டு எண்ணெய் காய்ஞ்சதும் 1/2 ஸ்பூன் சீரகம் போட்டு தாளிக்கலாம். வாசனை நல்லாயிருக்கும். இந்த சட்னி இட்லி தோசைக்கு நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். சீக்கிரம் வேலையை முடிக்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.